வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. வரலட்சுமி நோன்புக்கு நமக்கு காத்தால நல்ல நேரத்துல நம்ம பூஜையும் பண்ணணும். அந்த பூஜை முடிக்கும் போது நம்ம பிரசாதங்கள் நைவேத்தியம் பண்ணி நம்ம தோரமும் கட்டிக்கணும். அப்படிங்கும்போது டைம் ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். டக்குன்னு நிறைய விதமான பிரசாதங்கள் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப கொஞ்சம் நமக்கு டென்ஷன் ஆகும். அந்த டென்ஷன் இல்லாம நாளே அந்த பிரசாதத்துக்கான கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஒர்க் நம்ம பண்ணி வச்சுட்டோம்னா அடுத்த நாளைக்கு கார்த்தால மேக்சிமம் உங்களுக்கு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு 3/4 மணி நேரத்துக்குள்ள எல்லா பிரசாதமே, அதாவது நைவேத்தியத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை நம்ம பண்ணிட்டுலாம். பூஜையும் நம்ம ரிலாக்ஸா பண்ண முடியும். இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல வரலட்சுமி நோம்பு பிரசாதத்துக்கு நம்ம நாளே பண்ணி வச்சுக்க வேண்டிய ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஒர்க் என்ன அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த வருஷம் பார்த்தேன் அப்படின்னா வரலட்சுமி நோம்பு சில பேர் ஆகஸ்ட் 21 கொண்டாடுறா. ஒரு சில பேர் ஆகஸ்ட் 28 பண்ண போறா. அதனால இந்த வரலட்சுமி நோம்பு பிரசாதங்கள் எல்லாமே நான் கொஞ்சம் சீக்கிரமே அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க வரலட்சுமி நோம்பு பிரசாதத்துக்கான ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஒர்க் நம்ம குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வரலட்சுமி நோம்பு பிரசாதத்துக்கான ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ண போறோம். அதுக்கு பச்சரிசி இட்லி அந்த பிரசாதம் பண்றதுக்கு 2 கப்பு பச்சரிசி எடுத்துட்டு இருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுப்போம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நல்லா அலம்பிட்டு அரை மணி நேரம் ஊற வச்ச அரிசியை தண்ணியை கம்ப்ளீட்டா ட்ரைன் பண்ணிட்டு இதை பூரா ஒரு காட்டன் துணில ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி காஞ்சிடும். உளுந்து மட்டும் அரைச்சி சேர்த்தாலே போதும். நமக்கு வரலட்சுமி நோம்புக்கான பச்சரிசி இட்லி பிரசாதம் சூப்பரா ரெடி ஆயிடும். இதுல கொஞ்சம் அரிசியை மிக்சி ஜார்ல எடுத்து நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சி எடுத்துட்டோம்னா கொழக்கட்டைக்கு மேல் மாவும் ரெடி ஆயிடும். இதே போல ஒவ்வொரு கைப்பிடியா அரிசியை சேர்த்து இதை நம்ம பல்ஸ் மோட்லயே அரைச்சி எடுத்தோம்னா ஃபைன் ரவா நமக்கு கிடைச்சிடும். இதே நிறைய அரிசி சேர்த்து நம்ம அரைச்சிட்டோம் அப்படின்னா ரவா நமக்கு ஈவனா இருக்காது, நிறைய மாவாயிடும். இப்ப பாருங்க, நான் ரவா அரைச்சிருக்கேன். இப்படி ஃபைன் ரவையா இருக்கு பாருங்க. நம்ம உப்மா ரவை, பாம்பே ரவைலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அரைச்சுக்கணும். அப்பதான் இட்லி நல்லா சாஃப்டா இருக்கும். இல்லைன்னா பொல பொலன்னு போயிடும். இதே மாதிரி எல்லா அரிசியும் நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இது போல ஃபைன் ரவை அழகா ப்ரிப்பேர் ஆயிடுது. இது நம்ம பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா வரலட்சுமி நோம்புக்குன்னே இல்லை, நம்ம எப்ப வேணாலும் அரிசி உப்புமா பண்ணிக்கிறதுக்கு, புடி கொழுக்கட்டை பண்ணிக்கிறதுக்கெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ரெகுலரா கூட இதை யூஸ் பண்ணி கூட நம்ம இட்லி பண்ணிக்கலாம். நம்ம அலம்பி காய வச்ச அரிசியில இருந்து கொஞ்சம் அரிசி எடுத்துன்னு நல்லா அது போல ஃபைன் பவுடரா நான் அரைச்சிருக்கேன். பாருங்க, நான் அப்படியே மைதா மாவு மாதிரி இது போல அரைச்சிருக்கேன். இதை சலிச்சு ஒரு டப்பால போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம கொழக்கட்டைக்கு மேல் மாவா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை மேல் மாவா யூஸ் பண்ணி நம்ம மாவு கிளறி கொழக்கட்டை பண்ணும்போது கொழக்கட்டை நல்லா வெள்ளை வெள்ளையர்னு வரும், விரிசல் வராது. இவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாவும் இருக்கும். வரலட்சுமி நோம்பு பிரசாதம் உளுந்து வடை பண்றதுக்கு 1 கப்பு உளுத்தம்பருப்பு எடுத்துட்டு இருக்கேன். இதை 4-5 தடவை வாஷ் பண்ணிக்கணும். தண்ணி நல்லா கிளியரா வர்ற அளவுக்கு நம்ம வாஷ் பண்ணிக்கணும். இதை 1 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அரை மணி நேரம் வெளியிலேயே வச்சுக்கலாம். அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜ்ல ஊற வச்சுருவோம். அப்பதான் மாவு நல்லா காணும். மிக்சியில அரைக்கும் போது மிக்சியும் மாவும் ரெண்டுமே சூடாகாம இருக்கும். மெதுவடை பண்றதுக்கு நம்ம உளுந்து ஊற வச்சு இதையும் ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்துட்டு இருக்கோம். இட்லிக்கு அரைச்ச கையோட அதே மிக்சி ஜார்ல நம்ம வடைக்கும் அரைச்சுடலாம். தண்ணியை நல்லா ட்ரைன் பண்ணிட்டு மிக்சி ஜார்ல எடுத்துப்போம். இதை ஃபர்ஸ்ட் தண்ணி சேர்க்காம நல்லா நைஸா அரைச்சுக்கணும். இது நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறம் இந்த உளுந்து ஊற வச்சோம் இல்லையா, இந்த தண்ணியே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரே டைமா விடாம கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு டீஸ்பூனா விட்டு சைட்ல ஒட்டியிருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுட்டு பல்ஸ் மோட்லயே நம்ம அரைச்சோம் அப்படின்னா மெதுவடைக்கான மாவும் நமக்கு ரெடி ஆயிடும். இதுல உப்பு, காரம், இஞ்சி எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம். வடை மாவு பாருங்க, மிக்சியில இது போல நான் அரைச்சு எடுத்துட்டு இருக்கேன். நல்லா பந்து போல அரைக்க வந்திருக்கு பாருங்க. இதுல உப்பு, இஞ்சி, பச்சை மிளகாய் இந்த மாதிரி எதுவுமே சேர்க்கல, வெறும் உளுத்தம்பருப்பு மட்டும்தான் நான் அரைச்சிருக்கேன். இது ஒரு கண்டெய்னர்ல நம்ம இப்ப மாத்திக்கலாம். இது நான் இந்த கண்டெய்னருக்கு மாத்திக்கிறேன். இதை ஒரு மூடியை போட்டு மூடி நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சுருவோம். ஆனா இது போல ஏர்டைட் கண்டெய்னர்ல வச்சுக்கோங்க. இட்லி மாவு ஃபர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த வடை மாவு ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்துட்டு இதுல தேவையானதெல்லாம் கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வடை பண்ணிக்கலாம்.
நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடுவோம். இந்த கப்ல 3/4 கப் வெல்லம் நல்லா பொடிச்சு எடுத்துட்டு இருக்கேன். அது இந்த பவுல்ல சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். அந்த வெல்லம் கரைஞ்சி கொதிச்சு வந்தா போதும். பாகு எதுவும் வர வேண்டியதில்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிடுது. இந்த மாதிரி கொதிக்கும் போது நல்ல ஒரு வெல்லத்தோட மனம் வரும். அது வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சுக்கணும். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் சூடானதும் நம்ம வெல்லம் அளந்து எடுத்தோம் இல்லையா, அதே கப்ல 1 கப்பு தேங்காய் துருவல். வரலட்சுமி நோன்பு பிரசாதமா நம்ம பண்ணக்கூடிய போலி கொழக்கட்டை, இது ரெண்டுக்குமே சேர்த்துதான் நம்ம இந்த ஸ்டஃபிங் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பண்றதுனால நமக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகும். தேங்காய் ஈரம் போக நல்லா வறுத்தாச்சு. இதை மாதிரி வறுக்கிறதுனால தேங்காய் போலி ஒரு 3ல இருந்து 4 நாள் வரைக்கும் கெட்டு போகாம நல்லா இருக்கும். கொதிக்க வச்ச வெள்ளைப்பாக்க வந்து டைரக்டா இதுல ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். நல்லா வதக்கி விட்டுப்போம். சேர்ந்து கொதிச்சு நல்லா இறுகி வரட்டும். இப்ப பாருங்க, வெல்லமும் இந்த தேங்காயும் வந்து நல்லா சேர்ந்து வந்துட்டு ரொம்ப வந்து ட்ரையாவும் ஆயிடக்கூடாது. இதை போல கொஞ்சம் ஈரமா இருக்கணும். ஏன்னா அது சூடு ஆறிடுத்துன்னா அப்புறம் ரொம்ப ட்ரை ஆயிடும். நம்ம கொழக்கட்டை போலி ரெண்டுக்குமே பண்ண ஸ்டஃபிங் பூரணம் பாருங்க நல்லா சாஃப்டா இருக்கு. பாருங்க, இப்படி கையில எடுத்தோம் அப்படின்னா கையில ஒட்டாம அழகா அது போல உருட்ட வரணும். ட்ரை ஆகாம கரெக்டா இருக்கு பாருங்க. பாருங்க, அந்த பிரசாதத்துக்கான ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஒர்க் நம்ம ஈஸியா முடிச்சிட்டோம். இட்லி ரவை ரெடி பண்ணிருக்கோம். வெறும் உளுந்த மட்டும் ஊற வச்சு அரைச்சி எப்படி வந்து நல்லா சாஃப்டா பஞ்சு போல இட்லி எப்படி பண்றது, இதுவே கொஞ்சம் மாவு நம்ம நைஸா அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணி கொஞ்சம் டிஃபரெண்டான மெத்தட்ல கொஞ்சம் கூட விரிசல் வராம நல்ல சாஃப்டான கொழக்கட்டை எப்படி பண்றது, அதுக்கப்புறம் பந்து பந்தா மெதுவோட எப்படி பண்றது, இதே பூர்ணத்தை யூஸ் பண்ணி போலி எப்படி பண்றது, அதுக்கப்புறம் வந்து அப்பம் பாயசம், இந்த மாதிரி நம்ம வரலட்சுமி நோம்புக்குள்ள எல்லா பிரசாதங்களுமே ஒவ்வொரு வீடியோவா நான் அப்லோட் பண்ணிட்டே வரேன். அந்த எல்லா வீடியோஸ்க்கான பேஸ் வந்து நம்ம இதுல இருந்து தான் எடுத்துக்க போறோம். இதை போல நீங்க ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுட்டு நான் ரெகுலரா அப்லோட் பண்ணுவேன் இல்லையா, அந்த வீடியோஸ் பார்த்துட்டே அப்படின்னா வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு எல்லா பிரசாதமுமே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மேக்சிமம் வந்து 45 நிமிஷத்துக்குள்ள ரிலாக்ஸா பண்ணி முடிச்சிடலாம். மற்ற வரக்கூடிய பிரசாதம் வீடியோஸ் எல்லாத்துலயுமே வந்து இந்த ப்ரீ ப்ரிப்பரேஷன் வீடியோவுக்கான லிங்கையும் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துடுறேன். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஒர்க்கை நீங்க பண்ணி வச்சுட்டேன்னா பிரசாதம் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. வரலட்சுமி நோம்பு பிரசாதம் ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.